சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெமன் பன்னீர். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். லெமன் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், எலுமிச்சை சாறு 4 டேபிள் ஸ்பூன், தயிர் அரை கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, ஜீரகம் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. லெமன் பன்னீர் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பன்னீரை நம்ம வந்து நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து எல்லா சைடும் இது மாதிரி ஃபோர்க் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் ப்ரிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே நல்லா மசாலா சார்ந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பன்னீரில் நம்மக்கிட்ட இருக்க கெட்டி தயிர், மாதிரி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கெட்டியாக இருக்கிறது மட்டும் போட்டால் போதும். இப்போ மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக இதில் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லெமன் தோல் இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா திருகி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழ தோலை இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் திருகி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல வந்து இதுக்கு இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்ல நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகணும். அதுக்கப்புறமா இதை நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நம்மளோட பன்னீர் வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சு இதில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம். இந்த எண்ணெயில் நம்மக்கிட்ட இருக்க முழு கரம் மசாலாவை நம்ம வந்து தாளிப்பாக சேர்த்துடலாம். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நமக்கு வந்து கடல் பாசி எல்லாமே இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க ஜீரகம் சும்மா தாளிக்கிற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் நமக்கு வந்து எப்பயுமே ஈஸியாக வெந்துடும். அதனால் நம்ம தண்ணியெலாம் ஜாஸ்தி ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை ஒரு 3 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த பன்னீர் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான். ஸோ பிள்ளைங்களாம் வந்து இப்போ சம்மர் டைமில் வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஹெல்த்தி ஆப்ஷனாக தான் நீங்கள் இது பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக, ஈஸியாக, டேஸ்டியாக, அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் அப்படின்னாலே நமக்கு வந்து பன்னீரில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து குயிக்காக ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணி பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு மசாலா தான் நமக்கு இருக்கும். இது வந்து மெயின் கோர்ஸாகவே பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஸ்நாக்காகவே சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பன்னீர் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்போ மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்துருச்சு நமக்கு. இப்போ ஃபைனலாக இதில் நம்ம வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பட்டர். இதை ஃபைனலாக போடுறதுனால நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். அடுத்ததான் நம்ம வச்சுருக்க லெமன் ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது லெமன் பன்னீருங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த புளிப்பு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிளகுத்தூளையும் ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக கொஞ்சம் உப்பு, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த லெமன் பன்னீர் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த லெமன் பன்னீர் ரெசிபி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக் தான் இது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.